பிரணவ் சமையலறை நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்றைய தினம் ஆடி மாதத்தின் கடைசி நாள். ஆடி 31ஆம் தேதி வந்தாச்சு. ஸோ இந்த ஆடி மாத கடைசி நாள் கூட வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு. அதே மாதிரி ஆடி கடைவெள்ளியும் இன்றைய தினம்தான், வரலட்சுமி விரதமும் இன்றைய தினம்தான், ஏகாதசியும் இன்றைய தினம். ஸோ இந்த மாதிரி பல விசேஷங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாளில், முக்கியமான ஒரு நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்கி பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கடன் தொல்லை நீங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைய தினம் இரவு தூங்குறதுக்குள்ளே நீங்கள் ஒரு எப்போ தூங்கினாலும் சரி, தூங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிடம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிடுங்க. ரொம்ப எளிமையான விஷயம்தான், ஆனால் அதற்கான பலன் ரொம்ப அதிகமாகவே தெரியும். ஸோ இந்த சக்தி வாய்ந்த நாளில் நீங்கள் இதை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். விரைவிலேயே உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து பண வரவும் அதிகமாகும், வருமானம் ரெட்டிப்பாகும். ஸோ அந்த பொருள் என்ன, அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பொருளை எந்த இடத்துல நம்ம வெளியே தூக்கி போடணும், ஸோ என்ன பண்ணணும், இதெல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு இது வரைக்கும் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைய தினம் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்னு சொல்லிட்டேன். இந்த சக்தி வாய்ந்த நாளில் நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு தூங்குங்க. அதே மாதிரி இரவு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கீங்களோ எப்பொழுது வேணால் செய்யலாம். ஸோ ஆனால் இன்று இரவுக்குள்ளே ஒரு 12 மணிக்குள்ளே செய்து முடிச்சிடுங்க. அதே மாதிரி இது அனைத்து மதத்தினருமே செய்யலாம். யாருக்கெல்லாம் பண தேவைகள் இருக்கோ, யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ, உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து பண வர வேணும் அப்படின்றவங்க இதை நீங்கள் செய்யலாம். ஸோ எந்த ஒரு பூஜை மந்திரம் எதுவுமே இதற்கு இல்லை. ரொம்ப எளிமையான விஷயம்தான். அதே மாதிரி நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கணும். அதே மாதிரி பண பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏதாச்சும் பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம மனசளவில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இல்லை பண ரீதியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னாலும் சரி, அதற்கு காரணம் கர்ம வினை தான். ஏதோ ஒரு பிறவியில் நம்ம ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் செய்த பாவங்கள் தான் கர்மாவாக தொடருது. நம்ம இந்த பிறவியில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது தான் செய்வோம், நல்லது தான் நினைப்போம். ஆனாலுமே நமக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னா இந்த கர்மாவால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கும். ஸோ அப்போ அந்த கர்மா எப்படி குறைக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு சில தானங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய கர்ம வினை குறைய ஆரம்பிக்கும். மனிதர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, உணவுகள் வாங்கி தரது, பறவைகளுக்கு விலங்குகளுக்கு தானம் செய்கிறது, இந்த மாதிரி செய்யும் பொழுது படிப்படியாக உங்களுடைய கர்ம வினை குறைய ஆரம்பிக்குது. இப்போ ஒரு 1,00,000 பேருக்கு நம்ம அன்னதானம் செய்யணும்னா நமக்கு அந்த மாதிரி பொருளாதார வசதி இருக்க முடியாது. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நம்முடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எறும்புகளுக்கு தானம் செய்கிறது. இந்த மாதிரி எறும்புகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சில பொருட்களை தானம் செய்யுங்க. அப்படி தானம் செய்யும் பொழுது அந்த 1,00,000 பேருக்கு நீங்கள் அன்னதானம் மனிதர்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தா உங்களுக்கு என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அது இதுலேயே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்களுடைய கர்மாவும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம், அதனால தான் நம்ம இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். உண்மையே சொல்ல போனால் பார்த்தா நம்ம எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனாலுமே நம்ம தேவையில்லாத தாங்க முடியாத வலிகளையும் கஷ்டங்களையும் பண ரீதியான பிரச்சனைகளையும் பொருளாதார கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இது கர்மாவால் தான். அப்போ அந்த கர்மா தீர்ந்துருச்சு, குறைஞ்சிருச்சு, படிப்படியாக குறையும் அப்படின்னா இந்த தீர்ந்ததுக்கப்புறம் கர்மா முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த கர்மாவை எப்படி குறைக்கிறதுன்னு பார்த்துட்டு அதற்கான வழிகள் எல்லாமே தொடர்ந்து தினந்தோறும் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்படும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ரொம்ப விசேஷமான நாள், சக்தி வாய்ந்த நாள். இதில் நீங்கள் ஒரு சில குறிப்பிட்டிருக்க பொருளில் உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் தானம் செய்யுங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு வெளியே மண்பாங்கான இடம், இப்போ நீங்கள் வெளிச்சமாக இருக்குது அந்த டைமில் செய்ய போகிறீங்கன்னா மரத்துக்கு அடியில் மண்பாங்கான இடத்துல நீங்கள் இதை செய்யலாம். இப்போ வெளியே போகிற வேலை இருக்குது, கடைக்கு போகிறோம், இந்த மாதிரி டைமில் நீங்கள் செய்ய போகிறீங்க, இருட்டுறதுக்கு முன்னாடியே செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வெளியே எங்கே போகிறீங்களோ அந்த மண்பாங்கான இடத்துல இதை நீங்கள் ஜஸ்ட்டு போட்டுட்டு வந்துடலாம் நான் சொல்லக்கூடிய பொருட்களை. அதே மாதிரி இருட்டுறதுக்கு அப்புறமா, அதாவது ஒரு 12 மணிக்குள்ளே செய்ய போகிறோம், தூங்குறதுக்கு முன்னாடி செய்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் செடி அடியிலலாம் போகும்போது தெரியாமல் பூச்சிகள் ஏதாச்சும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த டைமில் அதை எடுத்துக்காமல் வீட்டுக்கு நிலைவாசலுக்கு வெளிப்பக்கமாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல போட்டால் போதும். ஸோ மண்பாங்கான இடம் இல்லைனாலுமே பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு நிலைவாசலுக்கு வெளியில் நீங்கள் ஒரு வலது பக்கமாகவோ இடது பக்கமாகவோ பார்த்து நீங்கள் அந்த இடத்துல இதை வச்சாலே போதும். ஸோ முடிஞ்சவங்க இருட்டுறதுக்குள்ளே செய்கிறவங்க நீங்கள் வெளியே எங்கே போனாலும் செய்யலாம். அதே மாதிரி இருட்டினதுக்கப்புறம் வீட்டுக்கு நிலைவாசலுக்கு வெளியே வலது பக்கமாகவோ இடது பக்கமாகவோ, ஏன்னா இப்போ ஒரு சிலர் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும், இந்த சைடில் வீடு இருக்கும், இந்த சைடில் காலியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில், இல்லை 2 பக்கமே வீடு இருக்குன்ற பட்சத்தில் உங்களோட நிலைவாசலுக்கு வெளிப்பக்கமாக நீங்கள் அந்த வாசலுக்கு வெளியே வைத்தாலே போதுமானது. ஸோ உங்களோட
இடவசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு பிடித்த அந்த வரலட்சுமி விரதமும் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளில் சுக்கிர பகவானுக்கு உரிய இந்த டைமண்ட் கற்கண்டு, நிறைய விஷயங்களுக்கு நான் டைமண்ட் கற்கண்டை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். விளக்கேற்றும் பொழுது கொஞ்சமாக வந்து பிரசாதம் நெய்வேத்தியமாக இதை நீங்கள் வைக்கலாம். கற்கண்டு 2 டைமண்ட் கற்கண்டை வந்து விளக்கில் போட்டு ஏற்றலாம்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம டைமண்ட் கற்கண்டை பற்றி பார்த்துருக்கோம். இந்த டைமண்ட் கற்கண்டுக்கு அப்படி என்ன ஒரு பெரிய பவர் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, டைமண்ட் கற்கண்டு மகாலட்சுமிக்கு பிடிச்ச ஒரு பொருள். அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிர பகவானோட அருள் கிடைக்கணும், மகாலட்சுமி தரோட அருள் கிடைக்கணும்னா டைமண்ட் கற்கண்டை நீங்கள் நிறைய பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் பூஜை செய்யும் பொழுது. ஸோ இந்த டைமண்ட் கற்கண்டை நீங்கள் கொஞ்சமாக இடிச்சோ இல்லைன்னா அப்படியே கூட வெளிப்பக்கமாக மண்பாங்கான இடம் மரத்துக்கு அடியில் இல்லை நிலைவாசலுக்கு வெளிப்பக்கமாக நீங்கள் அப்படியே ஜஸ்ட் இதை தூவி விட்டுட்டு போய் தூங்க ஆரம்பிச்சிருங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இதை செய்யலாம். இல்லை இப்போ பார்த்துருக்கீங்க இப்போ செய்ய முடியும்னா இப்பொழுதும் நீங்கள் செய்யலாம். இப்போ டைமண்ட் கற்கண்டுக்கு நிறைய பவர் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்குமே சுக்கிர பகவானோட அருள் இருக்குது. சுக்கிர பகவான் அருள் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக பண தேவை அப்படின்றது அந்த இடத்துல பூர்த்தி ஆகுது. பணம் ஆட்டோமேட்டிக்காக சேர தொடங்குது. ஸோ மகாலட்சுமி தாயார் சுக்கிர பகவான் அருள் 2 பேரோட அருள் ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழமை. ஸோ இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் தினம்தோறும் நீங்கள் டைமண்ட் கற்கண்டை கொஞ்சமாக எறும்புகளுக்கு தானமாக போடலாம். அங்கே எறும்புகள் பறவைகள் எது வேணால் வந்து சாப்பிடட்டும். அதே மாதிரி விளக்கேற்றும் பொழுதும் அதில் நீங்கள் போட்டு விளக்கேற்றுங்க. வீட்டில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கசப்பான விஷயங்கள் எதுவும் நடக்காமல் இனிமையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அந்த சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் டைமண்ட் கற்கண்டு போட்டு நீங்கள் விளக்கேற்றும் பொழுது. ஸோ அடுத்து இப்போ நான் டைமண்ட் கற்கண்டு எனக்கு வந்து கிடைக்கல, நான் வீட்டுக்கு வெளியே இந்த மாதிரி போட முடியல, வேறு என்ன பொருள் போடலன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய பதிவுகளை சொல்லியிருப்பேன். நாட்டு சர்க்கரை நீங்கள் வந்து வைக்கலாம். அப்படி நாட்டு சர்க்கரை இல்லைன்றவங்க ஒயிட் சுகர் வைக்கலாம். இந்த பச்சரிசி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சமாக கொரன்னு அரைச்சி இடித்து அதுக்கு கூட வெல்லம் கலந்து வைக்கலாம். இல்லை தனியாகவே வெல்லம் கூட வைக்கலாம் இடித்து. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கர்மாவை குறைக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ இந்த பொருட்களை எது வேணால் நீங்கள் வைக்கலாம் இன்றைய தினம். ஸோ இதை இன்றைய தினம் மட்டும் தான் செய்யணுமா, நான் தினம்தோறும் செய்யலாமான்னு கேட்டால் தினம்தோறும் நீங்கள் செய்யலாம், தவறு கிடையாது. தானம் நீங்கள் எந்த வகையிலலாம் செய்ய முடியுமோ அந்த வகையில் எல்லாமே செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் இன்றைய தினம் செய்துட்டேன், எனக்கு உடனே நாளைக்கே வந்து பணவரவு வரணும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஸோ உங்களுடைய கர்மாவை பொறுத்து தான். நான் கர்மா இருக்குது, கர்மா குறையணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு வாரம் செய்யும் போதே ஒரு சிலருக்கு மாற்றம் தெரிஞ்சிடும். ஒரு சிலருக்கு ஒரே நாளில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு மாதம் தொடர்ந்து செய்வாங்க. அந்த ஒரு மாதம் முழுவதுமே அந்த கர்மா ஃபுல்லாக குறைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார ரீதியாகவும் சரி, வாழ்க்கையிலும் சரி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஸோ அதனால் அவர்களுடைய கர்மாவை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் இந்த கஷ்டப்படுறதும் சரி, முன்னேற்றம் ஏற்படுறதும் சரி. இந்த விஷயங்கள் சரி பண்ணணும், கர்மாவை சரி பண்ணணும்னா நீங்கள் வந்து இன்னுமே நிறைய விஷயங்கள் செய்யலாம். பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து தானம் செய்கிறது. எப்படி தானம் செய்யலாம்? பறவைகளுக்குன்ற பட்சத்தில் அரிசி, கோதுமை, பச்சரிசி, இனிப்பு பிஸ்கெட்ஸ், கொள்ளு, தானிய வகைகள் எது வேணாலுமே நீங்கள் வந்து தினம்தோறும் ஒரு கைப்பிடி பறவைகளுக்கு தானமாக வச்சுட்டே வரலாம். அப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். ஸோ 9 கிரகங்களுக்குமே 9 தானியம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு தானியங்களுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும், ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த தானியம் கிடைச்சாலுமே நீங்கள் வந்து அந்த தானியத்தை இந்த மாதிரி ஒவ்வொரு கைப்பிடி நீங்கள் வச்சுட்டே வாங்க. பறவைகளுக்கு வந்து அது ரொம்பவே சீக்கிரமாகவே உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கு உதவி செய்யும், பறவைகள் இந்த சாப்பிட்றதுனால. அடுத்து பசுமாட்டிற்கு நீங்கள் 2 வாழைப்பழம் கொடுக்கலாம். பச்சரிசியும் வெல்லமும் வந்து கலந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி கொடுக்கலாம். பச்சரிசி ஊற வச்சுட்டு அதில் கூட வெல்லம் சேர்த்து ஒரு வாழை இலையில் மடித்து நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து உங்களுடைய கடனை அப்படியே குறைக்க ஆரம்பிக்கும். ரொம்பவே சக்தி இருக்குது. சிறுபருப்பு வெல்லமும் சேர்த்து கொடுக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம செய்வோம். அவுத்திக்கீரைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை நம்ம கொடுப்போம். கீரை வகைகள் கொடுப்போம், பழங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பசுமாட்டிற்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் வளர்க்குற மாடாக இருக்குது, நான் வீட்டில் வளர்க்குற பசுமாட்டுக்கு கொடுக்கலாமான்னு கேட்பீங்க நிறைய பேர். ஸோ வீட்டில் வளர்க்க மாடுக்கு நீங்கள் உங்களுடைய ஒருத்தருடைய கர்மாவை அந்த ஒரு மாடு முழுவதும் தாங்காது. ஸோ அதனால தான் நம்ம பொதுவாகவே தெருக்கல்ல இருக்கக்கூடிய மாடுகளுக்கு தினம்தோறும் நம்ம ஒரு மாடு கொடுக்கலாம். ஸோ வீட்டில் வளர்க்குற மாடாக இருக்க பட்சத்தில் என்னைக்காச்சும் ஒரு நாள் கொடுக்கலாம், தவறு கிடையாது. பட் தினம்தோறும் ஒரே மாட்டுக்கு கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாட்டு கொடுக்கலாம். இது வந்து தினம்தோறும் என்னால் பழம் வாங்கி கொடுக்க முடியலன்றவங்க அமாவாசை, பௌர்ணமி நாட்களில், வெள்ளிக்கிழமை நாட்களில் உங்களால் எப்போல்லாம் முடியுதோ அந்த மாதிரியான
நாட்களில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 2 வாழைப்பழமாச்சும் வாங்கி கட்டாயமாக பசுமாட்டுக்கு கொடுங்க. ஸோ ரொம்பவே உங்களுக்கு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இந்த மாதிரி தானம் செய்கிறது. அதே மாதிரி தெருக்களில் சுற்றி இருக்கக்கூடிய நாய்களுக்கு பிஸ்கெட்ஸ் வாங்கி போடுறது. நம்ம வீட்டில் நாய்கள் வளர்த்தாலுமே சரி, தெருக்களில் பசியோடு சுற்றிட்டு இருக்க அந்த நாய்களுக்கு பிஸ்கெட்ஸ் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குடைய கர்மாவை குறைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கர்மாவை குறைக்கிறதுக்கு இருக்குது. ஸோ நம்ம மனுஷங்களுக்கு போயிட்டு ஒரு 1,00,000 பேருக்கோ இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி தர முடியுமானா அது கொஞ்சம் முடியாத காரியம். நம்மளுடைய பொருளாதார நிலையே நம்ம கஷ்டத்தில் இருக்கோம். நான் இதுலேருந்து வெளியே வந்தால் போதும்னு நினச்சிட்ருக்கேன். இதில் எங்கேருந்து நான் வந்து அடுத்தவர்களுக்கு தானம் செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க இந்த மாதிரி எறும்புகளுக்கு, பூச்சிகளுக்கு தானம் செய்யும் பொழுது, பறவைகளுக்கு தானம் செய்யும் பொழுது, விலங்குகளுக்கு தானம் செய்யும் பொழுது, மனிதர்களுக்கு நம்ம தானம் செய்தால் என்ன பலனோ, இப்போ 1,00,000 பேருக்கான பலன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நாளில் எறும்புக்கு வைக்கிறீங்க பார்த்தீங்களா, 1 ஸ்பூன் டைமண்ட் கற்கண்டு, 1 ஸ்பூன் சர்க்கரை, அது வந்து 1,00,000 பேருக்கு நீங்கள் அன்னதானம் செய்திருந்தால் எவ்வளோ ஒரு பலன் கொடுக்குமோ அதை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் தான் இந்த தானம் செய்கிறது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி தானங்கள் செய்யுங்க. இன்றைய தினமும் இரவு 12 மணிக்குள்ளே உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த தானங்களை செய்யுங்க. 1 ஸ்பூன் டைமண்ட் கற்கண்டாக இருக்கட்டும், இல்லை சர்க்கரையாக இருக்கட்டும், நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும், இல்லை வெல்லமாக இருக்கட்டும், எது இருந்தாலும் சரி அதை இன்றைய தினம் நீங்கள் இரவு எறும்புகளுக்கு தானமாக வைங்க. ஸோ இன்றைய தினம் ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள் அப்படின்றதுனால உங்களுடைய பலனும் பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாக கிடைக்கும். அனைத்து கர்மாக்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனை தீர்ந்து பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வைக்கும் பொழுது மனதார வேண்டிட்டு என்னுடைய பண பிரச்சனை தீரணும், என்னுடைய கடன் தீரணும்னு சொல்லி வேண்டிட்டு கர்மா குறையணும் அப்படின்னு சொல்லி மனதார நினச்சிட்டு இந்த ஒரு தானத்தை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வரணும், பண பிரச்சனைகள் நீங்கி வருமானம் ரெட்டிப்பாகணும்னு சொல்லி வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை வந்து வாய்ப்பு இருக்கவங்க தினம்தோறும் நீங்கள் செய்யுங்க. முடியாத பட்சத்தில் எப்போல்லாம் முடியுமோ அப்போ எல்லாமே செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஸோ மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.